இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். பல நேரங்களில் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணும்போது நமக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது. அது இல்லாட்டினா சில டானிக்கும் தேவைப்படுது. அதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். அதே போல் பிளான்ஸும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணும்போது, இல்லை என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது இருக்கும்போது இந்த டானிக்கை கொடுக்கும்போது பிளான்ஸ் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறும். அதே நேரத்தில் நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம சமையல் அறையில் தினமும் பயன்படுத்துகிற பூண்டை வைத்து தான் இந்த லிக்விடை செய்யணும். வெறும் 9 கிராம் பூண்டில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம் போன்ற மிக அத்தியாவசியமான சத்துக்கள் எல்லாம் கிடைக்குது. அது வேர்களை பலப்படுத்தவும், வேர்கள் சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளவும், அதே நேரத்தில் நல்ல பூக்களும் காய்களும் கிடைக்கவும் உதவி செய்யும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை கொடுப்பது சிறந்தது. கொஞ்சமாக பூண்டோட தோலை உரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு கல் உரலில் போட்டு அதை நம்ம நல்லா இடித்து கொள்ளலாம். வேணும்னா மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி 1-2ஆக இடித்து வைத்திருக்கிற அந்த பூண்டை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போல் நம்ம ஊற்றி நன்றாக மூடி வைத்து கொள்ள வேண்டும். இதை ரொம்ப வெயில் படாத இடத்துல வைத்து கொள்ளணும். 2 மணி நேரத்திலிருந்து 3 நாட்கள் வரை வைக்கலாம். நான் ஒரு 2 டேஸ் இதை அப்படியே வைத்திருந்தேன். 2 டேஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இப்படி நல்ல நொதித்து நமக்கு கிடைக்கும். நிறைய ஒரே தடவை பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக அந்த லிக்விட் எடுத்துக்கிட்டு ஒரு 2 டைம்ஸ் தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ செடிகள் மேலே இதை வடித்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸ்பெஷலாக ஃபங்கஸுக்கு இது நல்லது ஒரு சொல்யூஷன். இலைகள் மேலே ஃபங்கஸ் அட்டாக் இருந்தால் அந்த ஃபங்கஸ் அட்டாக்கை இதை மாற்றி கொடுக்கும். இலைகள் மேல் மட்டுமல்ல, கீழே மண்ணில் கூட இதை நம்ம ஊற்றி விடலாம். அப்படி ஊற்றி விடும்போது மண்ணில் செடிகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட அவைகளை கூட இதை அழித்து செடிகள் நல்ல ஆரோக்கியமாக வளர உதவும். அது மட்டுமல்ல, இப்படி நிறைய பூக்கள் எடுக்கவும் உதவும். அதே நேரத்தில் காய்கறியில் நல்ல ஈல்டு எடுக்கவும் உதவும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் இதன்படி செய்து பாருங்கள். நன்றி.